மகாவின் பயணங்கள் பார்க்காத பக்கங்கள் எபிசோட் 2ல் தான் இருக்கீங்க. ஸோ பயங்கரமான இன்ட்ரோவர்ட் டு எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கதையே இருக்குங்க. ஸ்கூல் டேஸ்லலாம் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். நான் அதனால் பெருசாக என் டீச்சர்ஸ்லாம் கண்டுக்கிட்டதே இல்லை. அவாய்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ சில கிளாஸ்லலாம் நல்லா டாப்பர்ஸ் இருப்பாங்க, நல்லா படிக்கிற பளிச்சுன்னு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவாங்க. அவங்க நல்லா துருன்னு இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கொன்ற மாதிரி நல்லா அப்படா பேசுகிறீங்க, பேசியே எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக்கிறீங்கன்னு இருக்கும். பட் சில பேருக்கு டேலண்ட் இருக்கும், ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு தான் படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நீ என்ன இதெல்லாம் கிழிச்சிருவியா அப்படின்னே நம்மளை கேஷுவலாக கேட்டு போவாங்க. பட் அந்த அளவுக்கு பார்ஷாலிட்டியை பார்சலாக பார்த்துருக்காங்கன்றது எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. பட் எனிவே அவங்கள குறை சொல்லி நமக்கு வந்து புண்ணியமும் இல்லை. இந்த மாதிரி சில ட்ராமாவெலாம் வந்து கோத்ரூ பண்ணி வந்திருக்கேன். இப்போ நான் இதை சந்தோஷமாக சிரிச்சிட்டே சொல்லலாம், பட் அப்போது அதோட பெயின் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச்.